Hi students, 9th standard maths unit 5 coordinate geometry பார்த்துட்டு அது exercise 5.2 distance between two points ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் உள்ள டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் பண்றத பார்த்துட்டு அந்த வகையில அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி distance between two points அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி exercise 5.2 ல இருக்க 12th question பார்க்கலாம். The radius of the circle with center origin ஒரு சர்க்கிள் இருக்கு அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க இஸ் origin origin நம்ம என்ன சொல்லுவோம் O of 0, 0 is 30 units அதோட ரேடியஸ் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க சார் 30 யூனிட்ஸ் சொல்லிட்டாங்க. ரேடியஸ்ன்றது இந்த சென்டர்ல இருந்து அந்த சர்க்கிள் வரைக்கும் உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுதானே இது 30 யூனிட்ஸ். இந்த பக்கம் வந்து எவ்வளவு 30 யூனிட்ஸ் தான் உங்களுக்கு இந்த சென்டர்ல இருக்க உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ்னு சொல்றோம். அது வந்து 30 யூனிட்ஸ். வேற என்ன கொடுத்தாங்க write the coordinates of the points where the circle intersects the axis. இந்த சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிளோட ஆக்சிஸ் வந்து intersect ஆகும். அதாவது இதுல வந்து ஒரு ஆக்சிஸ் நீங்க வந்தீங்கன்னா x ஆக்சிஸ் வந்தீங்கன்னா அந்த சர்க்கிள்ல ஒரு பிளேஸ்ல வந்து இன்டர்செக்ட் ஆகும். அத நான் A வெச்சுறேன். அதே போல y ஆக்சிஸ் நீங்க வந்தீங்கன்னா அது இன்டர்செக்ட் அந்த பிளேஸ் வந்து நான் என்ன வெச்சுறேன் B வெச்சுறேன். இதனுடைய கோஆர்டினேட்ஸ் நம்ம எழுதணும் சார். இது x1 y1 this is x2 y2. இதனுடைய கோஆர்டினேட்ஸ் என்ன வரும்? Write the coordinates of the points where the circle intersects the axis. அப்படிங்க டயகிராம் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரையும்போது அந்த சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகும். ரெண்டு பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆகும். x ஆக்சிஸ் ஒரு பிளேஸ்லயும் y ஆக்சிஸ் இன்னொரு பிளேஸ்ல இன்டர்செக்ட் ஆகும். அதனுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. find the distance between any two such points. அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல நம்ம பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணோம். அந்த பாயிண்ட்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ரைட் சார். சரி. இத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. x ஆக்சிஸ் வந்து கட் பண்ற இடத்துல x ஆக்சிஸும் அந்த சர்க்கிள் கட் பண்ற இடம் வந்து அதே y கோஆர்டினேட் வந்து 0 ஆ இருக்கும் சார். இந்த சர்க்கிள் வந்து x ஆக்சிஸ் வந்து கட் பண்ணதுனா x க்கு வேல்யூ இருக்கும் y வந்து 0 ஆ இருக்கும். அப்ப நான் x க்கு இருக்க வேல்யூ வந்து என்ன வெச்சிரேன் a வெச்சிரேன். y coordinates is 0. Any point on the x axis then the y coordinates is 0. அதே போல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து y axis மேல இருந்தா அதோட x coordinate is 0. அப்ப இந்த b வந்து நம்ம வெச்சிக்கலாம் 0, b வெச்சிக்கலாம். ரைட் ஆன்சர். ஏன் நான் a, 0 வச்சிட்டேன்? இந்த சர்க்கிள x ஆக்சிஸ் கட் பண்ணிச்சுனா இந்த x ஆக்சிஸ் மேல தான் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படியே x ஆக்சிஸ் மேல எந்த ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதோட y கோஆர்டினேட் 0. y ஆக்சிஸ் மேல எந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அதோட x கோஆர்டினேட் 0. அப்ப a is 0 a, 0 b is b of 0, b. இப்ப இந்த a வுக்கும் b க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். a b வந்து ஃபைண்ட் பண்ணனும். அதுக்கு a என்ற பாயிண்ட் என்னன்னு தேவை, b என்ற பாயிண்ட் என்ன நமக்கு தேவை. ரைட் தானே? இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அதோட ரேடியஸ் வந்து எவ்வளவு கொடுத்தாங்க? 30 யூனிட்ஸ் கொடுத்துறாங்க சார். therefore o க்கு a க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30 யூனிட்ஸ். o க்கு b க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 30 யூனிட்ஸ். ஏனா ob ன்றது அதோட ரேடியஸ். ரைட் சார். ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் oa. oa ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க சார்? 13 தெரியுமா? நெக்ஸ்ட் o ஓட வேல்யூ 0, 0. b ஓட வேல்யூ a, 0. here OA is equal to 30 units. இது வந்து சம்ல கொடுத்தாங்க. OA ன்றது என்னது? ரேடியஸ். What is OA? Distance between O and A equal to what formula? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to 30. இதுதான் வந்து நமக்கு கொடுத்த ப்ரூஃப். This is x1 y1, this is x2 y2. ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Square root of what is x2? x2 is a minus x1 is 0. a minus 0 the whole square plus y2 minus y1. y2 is 0 minus 0 the whole square equal to 30. Equal to after step that root of a minus 0 எவ்வளவு சார்? 0 வை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா ரிமைனிங் வந்து உங்களுக்கு a மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அப்ப a square plus 0 minus 0 is 0 square equal to 30. Right answer. After step therefore root of a square plus 0 square 0 1 in a square add பண்ணாலும் உங்களுக்கு a square தான் கிடைக்கும். therefore root
root of a square equal to 30. என்ன சார் கேன்சல் பண்ணலாம், இங்க இருக்க ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல், a equal to 30. இப்போ நம்ம a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். a ஓட வேல்யூ என்னது 30. a ஓட வேல்யூ வந்து 30 ஆ இருக்கா, அப்ப அந்த கோஆர்டினேட்ஸ் a என்ற பாயிண்ட் நம்ம எழுதலாம். a என்ற பாயிண்ட் வந்து என்னது 30, 0. இப்போ நெக்ஸ்ட் அதே போல நம்ம b என்ற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த b ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு அதே ரேடியஸ் வந்து நமக்கு தெரியும். ரேடியஸ் வந்து எவ்வளவு 30 யூனிட்ஸ். o b ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னது 30 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் to find ob. ob ஃபைண்ட் பண்ணா ob ஓட வேல்யூ தான் என்னன்னு சொல்லிட்டாங்க 30 ன்னு சொல்லிட்டாங்க. ஆல்சோ o ஓட வேல்யூ 0, 0 and b ஓட வேல்யூ 0, b. இங்கே நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம் சார். this is x1 y1. இது செகண்ட் பாயிண்ட் உடைய பாயிண்ட் வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து x2 y2. here radius ob equal to 30 units. அந்த ob ரேடியஸ் நிறைய எழுதிக்கலாம். ob என்பது என்னன்னா இந்த சர்க்கிள் உடைய ரேடியஸ் தான். oa என்பதும் இந்த சர்க்கிள் உடைய ரேடியஸ் தான். therefore ob என்பது o க்கும் b க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். therefore distance between two points என்ன சார் ஃபார்முலா, square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units is equal to 30 units. அது 30 நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவுல o ஓட கோஆர்டினேட்ஸும் b ஓட கோஆர்டினேட்ஸும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. equal to square root of what is x2? x2 is 0 minus x1 also 0, 0 minus 0 the whole square plus y2 minus y1. y2 is b minus y1 is 0, b minus 0 the whole square equal to 30. next step ல நம்ம இத சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 0 minus 0 வந்து எவ்வளவு சார் 0 தானே, 0 square, b minus 0 is b. therefore next step ல எழுதும்போது square root of 0 minus 0 is 0 square plus b minus 0 is b square. 0 square plus b square is equal to 30. here 0 square நீங்க b square கூட ஆட் பண்ணும்போது b square மட்டும் தான் வரும். ஏன்னா 0 square ஓட வேல்யூ என்னது 0. 0 ஓட b square கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு b square தான் கிடைக்கும். root of b square is equal to 30. ரைட்டா, இங்க என்ன கேன்சல் பண்ணிடலாம், ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் b equal to 30. இப்போ நமக்கு b ஓட வேல்யூ தெரியும். ab தெரிஞ்சாலே அதோட கோஆர்டினேட்ஸ் எழுதலாம். முதல் क्वेश्चन என்ன கேட்டாங்க, என்னது ரைட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் ஓட கோஆர்டினேட்ஸ் என்ன, a ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், a is 30, b கண்டுபிடிச்சாலும் 30. அப்ப அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன சார், therefore coordinates of a and b. coordinates are first point என்ன சார், a of a, 0 னா 30, 0 and then b of அத நம்ம 0, b ன்னு வச்சுறோம். b ஓட வேல்யூ 30, 0, 30. next என்ன கேட்டாங்க, coordinates ரைட் பண்ணிட்டோம். and find the distance between any two such points. அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம், அந்த பாயிண்ட்ஸ் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், a ஓட கோஆர்டினேட்ஸ் x1 y1, a b ஓட கோஆர்டினேட்ஸ் x2 y2. distance between two points a and b. என்ன ஆன்சர், ab equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square units. ரைட்டா சார், இது ரெண்டு பாயிண்ட்ஸ் உள்ள டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால x2 x1 and y2 y1 வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா. equal to square root of what is x2? x2 is 0 minus x1 oda value, x1 is 30, 0 minus 30 the whole square plus y2 minus y1. y2 is 30 minus 0 the whole square equal to square root of 0 minus 30. 0 minus 30 எவ்வளவு சார், minus 30 square. சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 விட்டுடலாம். minus 30 square plus 30 minus 0, 30 minus 0, 30 square minus 30 square பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும், minus 30 நம்ம 2 times போடுமா.
minus 30 into minus 30 எவ்வளோ வரும் minus into minus plus ரைட்டானே 20 20 நம்ம டேரக்டா எழுதிக்கலாம் 00 3 3 are 9 900 equal to square root of minus 30 square 900 plus 30 square 30 into 30 அதுவும் உங்களுக்கு 900 900 plus 900 ஆட் பண்ணிடலாமா 900 plus 900 0 0 9 plus 9 is 18 1800 தானே equal to square root of 1800 இது AB ஓட வேல்யூ இந்த 1800ல ஒரு நம்பர்ஸ்க்கு நம்ம ரூட் எடுக்கலாம் சார் என்ன நம்ம 900க்கு நமக்கு ரூட் தெரியும் 900 வந்து 30 into 30 தானே அப்ப இந்த 1800 எப்படி பிரிக்கலாம் பாருங்க 1800ன்றது உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 900 ரைட்டா சார் 900 into 2 1800 ரைட்டா அப்ப 900 ரூட் எடுத்தா 900ன்றத நம்ம எப்படி எழுதலாம் 30 into 30 எழுதலாமா அப்ப ஒரு 30 நீங்க வெளியில எடுத்தா அதுதான் வந்து உங்களுக்கு 30 தான் அதோட ஸ்கொயர் ரூட் therefore this is our answer இங்க நீங்க 900 ரூட் எடுத்தா 30 2 க்கு ரூட் எடுக்க முடியாது அப்ப 30 root 2 units இது எது அதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் A க்கும் B க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் AB equal to 30 root 2 therefore AB equal to answer 30 root 2 units answer எப்படி இருக்கலாம் distance between two points distance between such two points நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு உள்ள distance equal to 30 root 2 units புரியுதா பாருங்க மறுபடியும் ஒரு ரீகால் சொல்றேன் பாருங்க the radius of a circle with center at origin is 30 units ஒரு சர்க்கிளோட சென்டர் வந்து என்ன சொல்லிட்டாங்க ஆரிஜின்னா 0, 0 அதுக்கும் அந்த ஆரிஜினுக்கும் அந்த சர்க்கிளோட எண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்றோம்னா ரேடியஸ் னு சொல்றோம் அப்ப ரேடியஸ் வந்து 30 யூனிட்ஸ் ரைட் சார் இது ஒரு ரேடியஸ் இங்க ஆரிஜின்ல இருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் வெச்சிட்டேன் ரைட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட்ஸ் கேக்குறாங்க பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க that the circle intersects the axis அங்க இருந்து ஆக்சிஸ் வரையும் பொழுது ரெண்டு பாயிண்ட்ஸ்ல இன்டர்செக்ட் ஆகும் அதாவது x axis இன்டர்செக்ட் ஆகுற இடம் வந்து a, 0 ஏன் a, 0 ன்னு எழுதுறேன் x axis மேல எந்த ஒரு பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதோட y கோஆர்டினேட் 0 x வந்து நான் a ன்னு வெச்சிட்டேன் இங்க y axisல இன்டர்செக்ட் ஆகுறவங்க அதோட x கோஆர்டினேட் 0 ஆ இருக்கும் y ஓட வேல்யூ வந்து என்ன வெச்சிட்டேன் y கோஆர்டினேட் வந்து b ன்னு வெச்சிட்டேன் அப்ப a of a, 0 ன்னு வெச்சுக்கணும் செகண்ட் பாயிண்ட் b ய 0, b ன்னு வெச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ என்ன பண்ணனும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நமக்கு ரேடியஸ் தெரியறதுனால OA ஓட வேல்யூ வந்து என்ன தெரியும் 13 தெரியும் OA க்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் O is 0, 0 A is sorry இது A B இல்லல்ல A of A, 0 அப்ப ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணும்போது A equal to answer 13 கிடைக்குது also radius OB ஓட வேல்யூ தெரியும் OB equal to 30 distance between two points O and B equal to 13 போட்டீங்கன்னா உங்களுக்கு B ஓட ஆன்சர் என்ன சார் கிடைக்குது அது 13 கிடைக்குது இத வச்சு நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதலாம் எப்படி எழுதலாம் கோஆர்டினேட்ஸ் இங்க A ஓட வேல்யூ போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A கிடைக்கும் B ஓட வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் B கிடைக்கும் so coordinates a, 0 னா 30, 0, b of 0, 30 அது மட்டும் இல்லாம கோஆர்டினேட்ஸ் கேட்டாங்க find the coordinates கேட்டு லாஸ்ட் என்ன கேட்டாங்க distance between two points நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ்மே தெரியும் distance between two points AB equal to ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க ஆன்சர் என்ன சார் வருது root of 1800 வருது இது எப்படி போடலாம் 2 into 900 900 root எடுத்தா 30 therefore the sum answer distance between two points equal to 30 root 2 units இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் thank you